வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களால் வந்து நான் வந்து பல பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். ஏங்க என்னால அப்படிலாம் யாரும் வாங்க முடியாது. என்னால யாரும் கஷ்டப்பட இல்லை, சாரி தப்பா சொல்லிட்டேன். உங்களால இல்லை, நீங்க வராதனால. என்னாச்சு? அங்க போய் கமெண்ட்ல போய் பாருங்க, அவன் கொலவெறியில் இருப்பாங்களான் இருக்குது. யாரா நீ கோமாளி, நீ பாட்டுக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிற, என் தலைவன் எங்க, என் தலைவன் எங்க, அவருக்கு முதல்ல எங்க, அவர் எங்க போனார், என்ன ஆச்சு, முதல்ல தகவல் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா உங்க பர்மிஷன் இல்லாம நான் எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து எதுவுமே ஒன்றும் இல்லை. 10 நாள் வந்து அரச முறை பயணமா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிட்டு அங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போதான் வந்திருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பார்த்துக்குங்க, கூப்பிட்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். என்ன வந்து என் மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லாரும் ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ இதெல்லாம் இல்லைங்க. இப்போ திரும்பி நான் கல்யாணம் தேடிக்கிறவங்க அதானே உங்களுக்கு பிரச்சனை. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அவன் பயங்கர பாசமா இருக்கிறாங்க உங்க மேல. ஓகே, அவங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்காக வந்து நான் வந்து அவங்க என்ன கண்டிப்பா பாராட்டுவாங்க. சரிங்க, சரி. திருக்குறள். திருக்குறளா? ஆமா, அப்புறம் சொல்லணும்ல, திருப்புண்ண வந்துட்டேன். திருக்குறள் 2 விஷயம் வந்து திருமூலர் இருக்கிறீங்க. இல்ல, 2 விஷயம் வந்து எப்பயுமே கேக்குறாங்க. என்னது? ஒண்ணு உங்களை கேக்குறாங்க, இல்லைன்னா திருக்குறள் மறந்துட்டோம்னா கரெக்டா வந்து கேக்குறாங்க. திருக்குறள் எங்க, ஏப்பா கண்டென்ட் கேளுப்பா, அதை விட திருக்குறள் என்னகிட்ட நீங்க திருக்குறள் இல்ல இருக்கு, இதான் சொல்லுவோம். திருக்குறள் இருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். புதுசு, செம புதுசு இல்ல, பிரமாதம் பின்னிட்டீங்க. டக்குன்னு ஞாபகம். ரைட் ரைட், ரொம்ப புதுசா இருக்குதுங்க. இதெல்லாம் சொல்லிடாதீங்க. ஆனா இது எப்பயுமே சொல்லிட்டே இருக்கு. பொழிப்புரை சொல்லிடாதீங்க. இல்ல, சொல்ல வேண்டாம், அது அவங்களுக்கே தெரியும். இது எப்பயுமே சொல்லணும். ஆனா இன்னொரு முறை சொல்லுன்னு கேட்பாங்க. சொல்லுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன மீனிங் இது? அது அவங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டாம். சொல்ல, நான் வந்து தீபாவளி கொண்டாட போறதில்ல அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்கேன். இந்த வருஷம் தீபாவளி நான் கொண்டாடலை, எனக்கு விருப்பம் இல்லை, நான் கொண்டாட போறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். என்ன வாங்க நீங்களுமா? சார் என்னங்க மனுஷன் நீங்க, சரி அருமைங்க, இப்படிதாங்க இருக்கணும். நான் இவ்வளவு துக்கத்துல சொல்றேன், என்னங்க நீங்க? இல்ல, எனக்கும் துக்கம் தான். ஆனா நீங்க சொன்னது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நீங்க கொண்டாடலையா? நான் எப்பயுமே கொண்டாட மாட்டேன். அம்மாளுங்க, ஆமாங்க, நான் எப்பயுமே கொண்டாட மாட்டேன். அப்படியா? நான் எப்பயுமே கொண்டாடாது கூட சிறப்பு கிடையாது. நீங்க மனமாற்றம் அடைந்து அது தெளிவடைந்து நீங்க வந்து கொண்டாட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த இடத்துலதாங்க வந்து பாராட்டுக்கள். அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம். கொண்டாடுறதுல இந்த வருஷம் வேணாம், தள்ளி வச்சிடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உண்மையாலுமே சொல்றேன், உங்களுக்கு ஏன் இவ்வளோ கிரேசி இருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நடுவுலையும் சரி, அல்லது நம்ம நண்பர்கள் பார்க்குறவங்க பார்வையாளர்கள் மத்தியில உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு இது இருக்குன்னா, இந்த மாதிரியான ஒரு ஒரு சிந்தனை போக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டாடாம விட்டா கொஞ்சம் பாராட்டுறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க இப்படி ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, தெளிவான முடிவு எடுக்கிறீங்கல்ல, அதுதான் அவங்கள வந்து உங்களுடைய இதை வந்து அவங்களுக்கு ஈர்த்து இருக்குது. அந்த மாதிரி காரணங்களால தான் இருக்காங்க. நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆனா இது பாருங்க, இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னது? இந்த இன இழிவு இருக்குல்ல, இது நிறைய பேருக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு இன இழிவு இருக்கு. நம்ம தாத்தா நரகாசுரனை கொன்னுபிட்டு அதை நம்மகிட்டே வந்து நீ கொண்டாடு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டாரு, நம்ம மூத்தவர் ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அதை நம்ம கொண்டாடுவோமா? துக்கம் தானே அனுசரிப்போம். ஆனா இதை வந்து நமக்கு தெரியாமையே நம்ம மண்டைக்குள்ள ஏற்றி நம்மளை கொண்டாட வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வரலாற்று பிழை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்கும் போது நீங்க தான் இவ்வளோ நெண்டா பேசிட்டு இருந்தீங்க. ஆமாங்க, என்னங்க இது கொடுமையா இருக்குது. இல்லை, நான் வேற யார்ட்டையும் சொல்லிட்டு என்னங்க இது, நீங்க தாங்க தீபாவளி நான் கொண்டாட மாட்டேன் இனிமே அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, கொண்டாட மாட்டேன். அதுக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்னமோ யாராலையும் சொல்லிட்டு இருக்கீங்க, அரகாசுரன் பரகாசுரங்கிறீங்களே, யார் அவங்களாம்? ஏங்க, நான் சொன்னதுக்கு காரணம் தலைவர், டிவிக்கு தலைவர் கட்சியில வந்து தான் சொல்லியிருக்கிறாரா, இந்த வருஷம் வந்து நம்ம தீபாவளி கொண்டாட வேணாம், நம்ம மக்களுக்காக வந்து நம்ம வந்து இப்போ துக்கத்தில் பங்கெடுத்துக்குவோம், நம்ம கொண்டாட தேவையில்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு காத்துல வந்ததாக இந்த கான்ஸ்டிடியூன்சி கட்சியிலேருந்து வந்தது நண்பர்களே. அதனால வந்து நான் கொண்டாடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க நண்பர்களே மன்னிச்சிருங்க. நீங்க யாருங்க அது? நரகாசுரன் ஜெரகாசுரன் யாரு? மன்னிச்சிருங்க. ஒரு காலத்துல செவப்பு சட்டை போட்டு வந்தா பார்ப்பாங்க, கம்யூனிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட் ஆட் இருக்குது, தோழர் வாங்க தோழர் அப்படிம்பாங்க. அது வந்து ஆதிபராசக்தி கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவன்னு தெரியாம சொல்லுவாங்க. இன்னொரு குரூப்பு கருப்பு சட்டை போட்டாவே பெரியார் ஸ்டார்ட் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு பேசுவான். அவன் பார்த்தா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறவனா இருப்பான். இது அந்த மாதிரி இருக்குது. நான் ஏதோ தீபாவளி கொண்டாட மாட்டேன்னு சொன்ன உடனே இப்பயும் சொல்ல கொண்டாட மாட்டேன், இந்த வருஷம் கொண்டாடுறது இல்லை.
ஏன்னா கான்ஸ்பிரசி கட்சியிலேருந்து ஒரு தகவல் வந்து இருக்குது, இந்த வருஷம் வந்து நம்ம மக்களோட துக்கத்தில் பங்கெடுத்து வந்து வேணாம் அப்படின்னு. நீங்க என்ன சொன்னீங்க? என்னங்க அது இது ஜரகாசுரன் இல்லைங்க, ஜரகாசுரன் என்ன ஏன் அப்படி சொன்னீங்க? தெரியாம சொல்லிட்டேன். ஏதோ திராவிட ஏன்னா தெரியாம சொல்லிட்டேன். என்னமா பேசுறீங்களா? என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அப்ப நீ விஜய்க்காக சொல்லியாங்க? விஜய் அப்பங்க சொன்னாரு, டிவிக்காக சொல்லலையா? அப்ப நீங்க என்ன நான் வர உங்கால் என்னங்கால் கையெல்லாம் கொடுத்துட்டேங்க. நீ நம்மால்னு வேற, நீங்க எங்கால இல்லையா? என்னங்க விஜய் எப்பங்க சொன்னாரு தீபாவளி கொண்டாட கூடாதுன்னு? வந்துச்சுங்க ட்விட்டர்ல பார்த்தாங்க நானு. ஃபார்வர்ட் மெசேஜா? ஆமா, ஏதோ வந்து கொண்டாட வேணாம், நம்மளுக்கு வந்து மனசு நம்ம நெருடுது அப்படின்னு சொன்னதாக கேள்வி. எங்குங்க ஒரு செய்திலையும் காணோம், ஒரு இதுலயும் காணோம், எதுலயுமே காணோம். விஜய் அப்படி சொல்லியிருந்தா இந்நேரம் எல்லாத்துலயும் பிரேக்கிங் பிக் பிரேக்கிங். விஜய் சட்டையில தூசு படிச்சிருந்தா அவரே தொடச்சுக்குவாராம். அவரு தொடக்க மாட்டார், தொடச்சுக்குவாரு. எவ்வளவு டிபேட் ஆகுது. இதை கூட நம்ம பேப்பர்ல தான் படிச்சேன். அப்புறம் ஆனா இதெல்லாம் வரலையே, டிவில பிரேக்கிங் பிக் பிரேக்கிங் வரலையே. விஜய் சட்டை அவரு சட்டையில தூசி விழும் போது அவரே தான் தொடச்சுக்குவாராம். அவரு ஒண்ணுக்கு போனா அவரே தான் முடிக்கு வரான். செருப்பு கூட அவரே போட்டுக்குவாரு. ஆமா, காலை விட்டு அவரே போட்டுக்குவாரு. ஆமா, மூக்கு கூட அவரே தான் சிந்திக்கு வரான். அவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். இப்ப இதெல்லாம் எங்க இருந்துச்சு உங்களுக்கு? இப்ப இது நீங்க சொன்னது வரலையே. அந்த மாதிரி தான் இது வந்துச்சு. இப்ப நான் சொன்னதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, ஆனா எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஃபார்வர்ட்ல வந்துருக்கு. அதே மாதிரிதான் இப்ப இதுல வந்து எனக்கு அப்படிதான் வந்துச்சு. உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். அதாவது இதுல எப்படின்னா, உலகத்துல ஏதாவது மொசாட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ரகசியம் அவங்களுக்கு தெரியுங்க, விடுங்க. அது வந்து ரகசியமா சில தகவல்களை வந்து பரிமாறிக்குவாங்க. அது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாரு பார்த்தாலும் அந்த என்ன தகவல் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு கோடு வேர்டு லாங்குவேஜ்ல வந்து பேசிக்குவாங்கலாம் நான் படிச்சிருக்கேன். இப்போதாங்க தெரியுது இவங்க தனியாக ஒரு லாங்குவேஜ் கோடு வேர்டு லாங்குவேஜ் வச்சிருக்காங்கன்னு. உங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு தகவல் எங்கேயோ இருந்து பாஸ் ஆகிருக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, நானும் ட்விட்டரில் அதில் இதில் பார்த்துருக்கேன். எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டேய் எங்க இருந்து அவங்களுக்கு இந்த தகவல் சொல்றேன். இந்த வருஷம் நாங்க தீபாவளி கொண்டாடல, எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆயுத பூஜை அந்த மக்களோட ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுவீங்க. குஷி ஆனந்துக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு மரியாதை எல்லாம் கொடுத்து கொண்டாடுவீங்க. திரும்ப சொல்றேன், இந்த பக்கம் வந்து ரூமரை பரப்பிட்டு அவதூறை பரப்பிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே இனிப்பு கொடுத்து கொண்டாடுவீங்க. இல்ல இதெல்லாம் தவறான வாதம். அதாவது அதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள், சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் விடுங்க. கண்ணீரண்டை சேவையும் திறந்து வைத்தா சுற்று இன்னும் இருக்கும். ஐயோ, என்ன பாட்டு வேற பாடி என்ன ரசிகராக்குற. அதனால வந்து அது சின்ன மேட்ரு. அதுல வந்து நம்ம இன்பம் அடைஞ்சிக்கலாம். இது தீபாவளிங்கிறது எவ்வளவு பெரிய மேட்ரு. இந்தியா முழுக்க கொண்டாடப்படுற ஒரு இது. அததாங்க சொல்றேன், அது எவ்வளவு பெரிய மேட்ருங்க. நம்ம இனத்துக்கான இழிவுங்க அது. அதை கொண்டாடக்கூடாது. என்னங்க இழிவு? தீபாவளி கொண்டாடுறதா என்னங்க இழிவு? நான் கேட்கறேன். இது என்ன பெருசா இருக்குங்க? உங்களுக்கு அதுதானே தெரியும். தீபாவளி கொண்டாடுவதால் என்ன இழிவு? என்ன இது ஸ்வீட் வைக்கிறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், பட்டாசு எடுக்கிறோம், என்ன இழிவு? பலகாரம் செய்யறோம், எல்லாம் நமக்கு தானே செஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து தண்ணி ஊத்திக்கிறோம், புது ட்ரெஸ் போடுறோம், கருகஞ்சி அடிக்கிறாங்க. எங்க இழிவு எங்க இருக்கு? இழிவு எங்க இருக்கு? இழிவு அதானே கேக்குறீங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு. தீபாவளி முதல்ல எப்படி வந்துச்சுன்னு ஒரு கதை இருக்கு. என்ன கதை? அதை சொல்றேன் கேளுங்க. பக்காசுரன் ஒரு அரக்கரம் தான். நான் சொல்லலைங்க, இந்த கதை நான் சொல்லல, புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு வேணா போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. பக்காசுரன் ஒரு அரக்கரம் தான். அந்த அரக்கம் பூமியை வந்து பாயா சுருட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டு கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கடலுக்குள்ள பூமியை சுருட்டி பாய் மாதிரி சுருட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டு கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பூமி கடல் எங்க இருக்குது? அப்புறம் ஏங்க இதெல்லாம் கேட்டிருந்தா அன்னைக்கு அந்த இந்த எனக்கு டவுட்டு. பூமிங்கிறது கடல் பூமியில குழம்பிட்டீங்கல்ல, பூமி தானே கடல்ல இருக்கு. குழம்பிட்டீங்கல்ல, பூமியை மடிச்சு வச்சாருன்னா எங்க போய் நின்னாப்புல அவரு கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. செவகாரகத்துல இருக்கலாம். அது புரியுது. ஆனா கடலை சுருட்டி பாய் மாதிரி சுருட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டு கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்போ தேவர்கள் எல்லாம் போயிட்டு மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர்தான் போலியா? எல்லாரும் போய் அவர்கிட்ட முறையிடுறாங்க. தேவர்கள் மட்டும் தான் போனாங்க. ஆமா, செட்டியார்கள். ஐயோ, இவரு ஏதோ ஜாதி கொடுத்து விடுறாரு. அழிச்சிருங்கப்பா, தேவர் இல்லப்பா, அது என்ன கருமையா அவனுக்கு அவளெல்லாம் போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. என்ன தவறா கட்டு இல்லப்பா, வேணாம் இந்த வார்த்தை எனக்கு இல்லப்பா, அந்த தேவர்னா அந்த தேவர் இல்லப்பா, இது வேற. அவள் குரூப் எல்லாம் பயப்படுறாரு. என்ன நல்லா தானே பேசுவீங்க? என்னங்க நீங்க கருப்பு சட்டை போட்டுருக்கீங்க, இப்படி பயப்படுறீங்க? கழட்டிடுறாங்க. வேண்டாம் என்ன
அவங்கலாம் போய் முறையிடுறாங்க. போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. ஆமா, என்னன்னு அவருக்கு எதுவும் தெரியாது. இவங்க சொல்ற வரைக்கும் அவர் எப்பயுமே தெரியாது. அவருக்கு என்னன்னு இந்த பிரச்சனையானதெல்லாம் தெரியாது. அவரு அப்படியே பூமியை சுருட்டி வச்சுக்கிட்டாங்க. படுக்க முடியல, பூமியை காணுங்க, நீங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, சுருட்டி போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே மகாவிஷ்ணு வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னா சரி ஓகே நான் வரையிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வராரு. வந்து பார்த்தா சரி இந்த சொன்னீங்களே மகாவிஷ்ணு போய் இவங்க பாக்குறது, அவர் ரிப்ளை பண்றது, இது எந்த ஸ்பாட்ல நடக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏங்க அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாதுங்க. நீங்க வந்து புராணத்தில் இருக்கிறத சொல்றாங்க. இயல்பா தோணும், கண்டிப்பா தோணும், பாக்குறவங்களுக்கு தோணும். அப்புறம் போய் பார்த்தா அவர் கடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. சாதாரணமா ஒளிஞ்சு இல்ல, சும்மா சாதாரணமா ஒளிஞ்சுக்கிட்டு இல்ல, அதாவது பூமியை பிடிச்சி கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்காரு. ஆனா சும்மா போய் ஒளியில, மலத்தால கோட்டை கட்டி ஒளிஞ்சிருக்காரு. என்னதால? மலம் ஆயில. அப்படியா? ஆய் கோட்டை அதுக்கு பேரு. நீங்க நிறைய கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ராணி கோட்டை, ராஜா கோட்டை, அந்த கோட்டை. இது ஆய் கோட்டை, மலைக்கோட்டை. மலைக்கோட்டை செம்ம. இதுதாங்க, இதுக்கு தாங்க அவங்க வந்து உங்களை விரும்புறாங்க. அங்க திருமணம், இங்க திருமணம். எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க. மலம் பிளஸ் கோட்டை, மலம் பிளஸ் கோட்டை, மலம் கோட்டை போல இருப்பதாக சொல்கிறார். மலம் கோட்டை. சரி, அதுல மூத்தவர் ஒருத்தர் ஒரு முறை கேட்டாரு, இந்த தீபாவளி பண்டிகை அப்ப திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஏண்டா அவன் என்ன செங்கலாவா பேண்டா அப்படின்னு கேட்டாரு. அதாவது கோட்டை கட்டுனா அது வந்து ஒரு செங்கல் கல்லு வேணும் இல்ல, அவனா செங்கலாவா பேண்டா அதுல எப்படி கோட்டை கட்ட முடியும் அப்படின்னு கேட்டாரு சின்ன வயசுல. அது எனக்கு ஞாபகம் வருது நீங்க மலைக்கோட்டைன்னு சொன்ன உடனே. அப்போ இவர் பார்த்த உடனே என்னடா கோட்டை கட்டி அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெக்னிக் அவர் கையில் எடுக்கிறாரு. என்னது? பன்னி அவதாரம் எடுக்கிறாரு. யாரு? மலம் பன்னி. யாரு பன்னி? மகாவிஷ்ணு. சரி சரி சரி. பன்னி அவதாரம் எடுக்கிறாரு. அதுக்கு பேர் என்னப்பா? வராக அவதாரமா? வராக அவதாரம் எடுத்து அதை போய் அந்த மலத்தெல்லாம் தின்னு தீக்குறாரு. சரி சரி. தின்னு தீர்த்த உடனே இவன் கோட்டை, அதாவது மக்களுக்காக இந்த அரிய விஷயத்தை செய்யறாரு. அந்த பூமி எடுத்துக்கிறாரு. போய் அந்த மலத்தெல்லாம் தின்னு தீர்த்துட்டு அந்த நரகாசுரன் அப்படி மைத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கரையில போட்டு, ஐயோ கரைன்ட்டுன்னு பூமி தான் அங்க இருக்க, கரையை கொண்டு வந்து சண்டை போட்டு அவனை வீழ்த்திட்டு பூமியை வந்து எடுத்து அப்படி பாய அப்படி விரிச்சு விடுறாரு. விரிச்சு விட்ட உடனே அப்படியே தேவர்கள், ஐயோ தேவர்கள் இது அவளெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்போ நீங்க இது இப்படியே எப்படி யோசிக்கணும்னா, ஒரு சினிமாவில் ஹீரோயினை தூக்கிட்டு போன வில்லனை போய் ஹீரோ அடிச்சு போட்டு ஒரு ஹீரோயினை காப்பாத்தி கொண்டு வந்த உடனே ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல ஒரு லவ் வரும்ல. ஆமா, வரும்ல, இயல்பா அப்படிதானே கதை எல்லா படத்துலயும் இருக்கும். இப்போ அதே மாதிரி பூமாதேவிக்கு இந்த பன்னி மேல ஒரு காதல் வருது, லவ் வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை செய்யறாங்க. என்ன சிமெண்ட் கலவை? மேட்ரு இல்லைங்க, ஐயோ விடுங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. லவ் அந்த பேர் லவ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அது அவங்களுக்கு தெரியும். அது லவ்க்கு அப்புறம் அது பண்றாங்க, அப்புறம் சண்டை போடுவாங்க. இல்ல லவ்க்கு அப்புறம் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சண்டை போடுவாங்க. ஆமா, அந்த லவ் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆமா, அப்பயும் கல்யாணம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆமா, இது ஒரு விதமான சண்டைன்னு வச்சுங்களேன். அந்த சண்டையை போடுறாங்க. போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. யாருக்கு? பூமாதேவிக்கு இந்த பன்னிக்கும். கிராமத்துல சொல்லுவாங்க, ஏன்டா பன்னி பயல அப்படிம்பாங்கல்ல. ஏங்க கிராமத்துல சொல்லுவாங்க. என் கிராமத்துல சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க கிராமத்துலயும் சொல்லுவாங்க. அதை எப்படி கரெக்டா சொல்லுவீங்க? என் கிராமத்துல என்ன சொன்னது உங்களுக்கு எப்படி கரெக்டா? எல்லா கிராமத்துலயும் சொல்லுவாங்க. கொடுமையா இருக்குது, எல்லா கிராமத்துலயும் சொல்லுவாங்க. ஏடா பன்னி பயலாமாங்கல்ல, அது இங்கிருந்து வந்ததுதான் அந்த சொல்லு. இப்ப பன்னிக்கும் அந்த பூமாதேவிக்கு பிறந்த பையன் தான் இந்த நரகாசுரன். அதனாலதான் பன்னி பையன் அவன், நரகாசுரன். ஏங்க நரகாசுரன் எடுத்து பாயை எடுத்துட்டு போயிட்டாரு. அது பக்காசுரங்க. இது வேறயா? பக்காசுரன் எடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அவனையெல்லாம் கொண்டுட்டு கேரக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா போகுது, சீக்கிரமா முடிச்சு விடுங்க. எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, அவங்க ஞாபகம் வச்சுக்க. அவங்களுக்கு தெரியும். நரகாசுரன் இப்ப பிறகுறான். சரி, அவன் வளர்ந்து பெரியவனாயி அவன் எது சுருட்டி வயல வச்சு. இல்ல கேளுங்க, அதுக்கு ஒரு கதையா? ஆமாங்க, அவன் என்ன பண்றான், பூமியை வந்து மொத்தத்தையும் ஆட்சி செய்யறான். யாரு? நரகாசுரன். அவன் ஆட்சி செய்யும் போது, ஆமா, அவர் ஆட்சி செய்யும் போது இவங்களை வந்து சுரர்களை, தேவர்களை, ஐயோ தேவரன்ட்டுன்னு அது அவளை வந்து கொடுமை பண்றான். யாரு? சும்மா யாரும் கொடுமை பண்ண மாட்டாங்க. அப்போ மத்தவங்களை பண்ணல, நம்மளையெல்லாம் எதுவும் பண்ணல.
அவன் வந்து இவங்களை மட்டும் அவாளை மட்டும் கொடுமை பண்றான். நீங்க இந்த அவாளுங்கிற இடத்துல தேவர் அப்படின்னு போட்டுக்குங்க, அவங்க அப்படிதான் எழுதியிருக்காங்க புராணத்துல. அப்போ கொடுமை பண்றான். இப்போ மீண்டும் வந்து மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. ஐயா என்னங்க நீங்க பாட்டுக்கு வந்து பகாசுரனை வந்து காப்பாத்தி பூமி கொண்டுட்டு பூமியை காப்பாத்தி பகாசுரன் போயிட்டு லகாசுரன் வந்து நீ பாட்டுக்கு எழுதிய ஒன்று பண்ணி இவனது பெத்து போட்டு வச்சிருக்க, அது வந்து எங்களோட திரும்பவும் மாறுறது திரும்ப இந்த மனுஷன் பாவம். என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஒரு மனுஷன் உதவி பண்றாங்க அவன்டே போய் நிப்பீங்களா நீங்க? அவன் பெத்து போட்டு வயிறு இடத்து வருது, வாய் இடத்து வருது. உதவின்னு கேட்டா உதவி பண்ணிட்டு வர வேண்டியது தானே. அவங்க போய் ஒரு மேட்டரை போட்டு ஒரு குட்டியை போட்டு அது வளர்ந்து மறுபடியும் வந்து அவங்களை கொடுமை பண்ணா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவரை பத்தி நினைச்சு பாக்கணும். இதுல கொண்டாடி பிள்ளை வீட்டுக்குலாம் போறதா இல்லையா? இதுல நரகாசுரன் வளர்ந்து பெரியவனா இருக்காருன்னா இப்ப இவருக்கு வயசா இருக்கணும்ல. வயசான காலத்துல இவர் வந்து மறுபடியும் சண்டை போட கூப்பிடுறாங்க. இப்போ நரகாசுரன் போய் சண்டை போட போறாரு மகாவிஷ்ணு. வயசாகி போச்சு, சக்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு, அவன் திடகாத்திரமா இருக்கிறான். அப்போ அவன் வந்து மகாவிஷ்ணு தோக்கடிச்சிடறான். யாரு? நரகாசுரன். நரகாசுரன் கிட்ட மகாவிஷ்ணு தோத்து போன உடனே என்னடா இது, நமக்கு எல்லாமே அவருதான், அவரே தோத்து போயிட்டா வற்றாத நதிகள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இவரே தோத்து போயிட்டா நமக்கு யாரு காப்பாத்துறதுக்குன்னு அப்ப வராங்க அங்க வந்து மகாவிஷ்ணுடைய மனைவி. ஏன்னா அவரு வந்து தாய் கையில தான் அவருக்கு வந்து சாவுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அவங்க வந்து அவங்க சக்தியெல்லாம் மகாவிஷ்ணுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. இப்ப மகாவிஷ்ணு சக்தி, இவங்க சக்தி, சக்தியும் சிவனும் அந்த மாதிரி ஒரு சக்தி ரெண்டு சேர்ந்து தாய் சண்டை போட்டு தாக்கி நரகாசுரனை வந்து அன்பால வந்து கொண்டுடுறாங்க. தாய் பாசத்துல கொண்டுடுறாங்க. எங்கேயுமே அன்பால தான் கொண்டுட்டு. ஆமா, கொண்டுட்ட உடனே இப்ப நரகாசுரன் சாகர தருவாயில ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. பாட்டு தானே பண்ணணும். இருங்க. செஞ்சோற்று கடந்தீர்க்க தேராளை இடம் தேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா நரகாசுரா அப்படின்னு வந்து பாடுறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, கேக்குறாராமா, அவர் சொல்றாராமா, என்னதான் வந்து கொன்னுட்டீங்க, நானும் சாவ போறேன், இப்போ நான் செத்த நாளை இந்த மக்கள் எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாராம். பெருந்தன்மையா இவங்களும் அவ்வளவுதானப்பா, சரி ஓகே உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இனிமே எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். யார்கிட்ட சொன்னாரு? இதெல்லாம் யார்கிட்ட சொல்லிருக்காரு? எழுதி வச்சிருக்காங்க. அவள்கிட்ட சொல்லிருக்காங்க. அவள் தான் கொண்டாடிட்டு இருந்தா ரொம்ப நாளா. அவதான் ரொம்ப நாளா கொண்டாடி. நீங்க யோசிச்சு பாருங்க, அது இந்த கலர் கலரா பொடியெல்லாம் தூவாங்களா, அது என்ன பண்ணீங்க? ஓலி எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரியே இருக்குங்க. நம்ம ஊர்ல ஓலிங்கிற சொல்ற மாதிரியே இருக்குது. அது மாதிரி ஒரு பண்டிகை. இந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை இல்ல. சரி ஓகே, எல்லாமே வந்து இங்க இருந்து வந்து. சரி ஓகே, அந்த பண்டிகை இங்க வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் இந்த ஏதோ கொழு பொம்மையெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் அடுக்கி வச்சு ஏதோ ஒன்று கொண்டாடுவாங்க. நமக்கு அந்த பண்டிகை அது என்ன கருவமோ அது நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரி சரி, நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது அவ கொண்டாடிட்டு இருப்பா. அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, வெங்காயம் வெள்ளை பூண்டுன்னு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. அந்த மாதிரி ஒரு பண்டிகையை தான் ரொம்ப நாளா இவ அவாள் மட்டுமே இதை கொண்டாடிட்டு இருந்தா. ஏன் தெரியுமா? கொன்னது நம்ம அவாளை, நம்ம நரகாசுரனை. அதாவது புராண கதையா இருந்தா கூட அதுல அசுரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம ஆளுங்க, சுரர்கள் அப்படின்னு சொல்றவங்க அவா. எதுக்கு சுரர் ஏன்னு பேர் வந்தது, அசுரர் ஏன் பேர் வந்தது, அது ஒரு சுருக்கமான விஷயம் இருக்கு. என்னது? சுராபானம் சோமபானம் ரெண்டு முடிஞ்சது. சுராபானம் ஏற்கனவே கேரக்டர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இடே போயிட்டு இருக்குது. இல்ல சுராபானம் முறுக்கு மாவு அரைக்கணும், வீட்டுக்கு போகணும். சுராபானம் அதிர்ஷ்ட மாவு அரைக்கணும். சுராபானம் சோமபானம் இதை கேட்டு போங்க. சுராபானம் சோமபானம் ரெண்டு பானம் இருக்கு. அன்றைக்கு இருக்கக்கூடிய ஹைலைட் சுறா மீன் ஹை கிளாஸ் சரக்கு, அது இன்னைக்கு விற்கிற மாதிரி சரக்கு, அது அதுக்கு சரக்கு சோமபானம் சோமபானம் சுராபானம் குடிச்சா அவன் பேரு அவர்கள் சுரர்கள், குடிக்கிறவர் சுரர்கள். இதை எதிர்ப்பவர்கள், மதுவுக்கு எதிராக போதைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு புராணம் சொல்லுது. நான் சொல்லுது அப்படியா? ஆமா. அதனாலதான் இந்த சோமபானம் சுராபானத்தை குடிச்சு அசுரனா இருக்கலாம், சுரர்கள் நாம தாங்க அசுரரு. இதெல்லாம் குடிச்சுட்டு கண்ட கடுப்பத்தி அடிச்சு மாடு ஆடு எல்லாத்தையும் அடிச்சு தின்னுட்டு இருந்த போது இது ரெண்டுக்கும் இடையில சொன்னீங்களா? இப்ப குடிக்கிறவர்கள் சுரர்கள், ஆமா, குடிக்காதவர்கள் அசுரர்கள். இந்த சோசியல் ட்ரிங்கிங் ஏதாவது பேர் இருக்கா? இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க வந்து ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லி வச்சிருக்கீங்க. ஒரு கிரே ஏரியா வேணும் இல்ல? இப்ப யோசிக்குங்க. இப்படி நல்லவர்களை அசுரர்கள் என்றும், அனைத்து அயோக்கியரையும் பண்றவங்கள சுரர்கள் என்றும், தேவர்கள் என்றும், அவாள் என்றும் வந்து வச்சு எழுதி வச்சிருக்காங்க. இந்த புராண கதைப்படி
நரகாசுரன் நம்மவன். அவன் சொல்ற கதைப்படி, அது கதை தான், ஆனா கதைப்படி அவன் நம்மவன். நம்ம ராமாயணத்துல வந்து ராவணன் நம்மாளுங்கிற மாதிரி இது வந்து நரகாசுரன் வந்து நம்மாளு. அப்ப நம்மாலேயே கொண்டுட்டு நம்ம கிட்டயே வந்து நீ வந்து தீபாவளியை கொண்டாடு அப்படின்னு சொன்னா எப்படி கொண்டாடுறதுங்கிறத நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன். எப்படி கொண்டாடுறது? காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு தலையில என்ன வச்சு நல்லா இடியாப்பம் வந்து முறுக்கு அதிரசம் சுழியம் வடை எல்லாம் வச்சு சாமான் வச்சு கொண்டாடணும். இதுல இந்த பட்டாசுன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. சீனாக்கார கண்டுபிடிச்சு பட்டாசு வர்ற வரைக்கும் வெறும் தீபங்களை வச்சுதான் பாப்பாங்க. தீபங்கள் அதுதான் தீபாவளி, தீப ஆவலி, தீபங்களுடைய வரிசை. என்னட்ட தீப ஒளி தான சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, அதான் தீப ஒளி, தீப ஆவலி, அது சமஸ்கிருதத்துல. தமிழ்ல தீப ஒளி. அப்போ தீபங்களுடைய வரிசைன்னு அர்த்தம் இருக்கு. அந்த பட்டாசு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இது வெகு மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா மாற்றப்பட்டது. எப்படி இந்த பிள்ளையார் சதுர்த்தி அது இதுன்னு கொண்டாட, அதாவது பட்டாசுல எவ்வளவு சவுண்ட காட்டுறானோ அந்த சவுண்ட பொறுத்து கொண்டாட்டம் ஒரு பிசினஸா மாறி கொண்டாட்டமா ஆயிடுச்சு. அது வரைக்கும் தீபாவளிக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நமக்கான ஒரே பண்டிகை தமிழர் திருநாள் தைப்பொங்கல் தான் நமக்கான ஒரே பண்டிகை. இன்னைய வரைக்கும் தீபாவளிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க இருக்கு தீபாவளியே கொண்டாடாத கிராமங்கள் இருக்கு. ஆமா, தீபாவளியே கொண்டாடாத மக்கள் இருக்காங்க. இந்த சந்தோஷத்துலயும் இதெல்லாம் அனுபவிக்காத மக்களும் இங்க இருக்காங்க. காசு பணம் இல்லாம கஷ்டத்துல வறுமையில எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதனால நான் வந்து நீங்க தீபாவளி கொண்டாட மாட்டேன்னு சொன்ன உடனே சரி இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க சொன்னீங்க. அதனால நீங்க தலைவர் சொல்லிருக்காருன்னு சொன்னாங்கல்ல, சரி அதனால சொன்னது. தலைவர் இதுக்காக பயன்படுறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முறை வந்து தலைவர் வந்து மன்னிச்சு விட்டாங்க. இதுல இவ்வளவு பெரிய கதையாங்க இருக்குது. ஆமா, சத்தியமா என்னதான் தெரியும், தெரியாதுங்க. எனக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நீங்களும் வந்து யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு அதுல நீ இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, அதை சொல்லி முடிச்சிடலாம். ஏண்டா பூமியை சுருட்டுனா கடல் பூமிக்குள்ள தானே இருக்குது, அவன் எங்கடா போய் கடலுக்குள்ள ஒளிஞ்சான் அப்படின்னு ஒரு கேள்வி. மலத்துல எப்படா தண்ணிக்குள்ள கோட்டை கட்ட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படியே கோட்டை கட்டி இருந்தாலும் அது எப்படா வந்து பூமி உருண்டையா இருக்கிறது எப்படா சுருட்ட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படியே வந்து சுருட்டி இருந்தாலும் அதை வந்து கக்கத்துல வைக்கிறான்னா, பூமியவே ஒருத்த கக்கத்துல வைக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரியவனா இருப்பான், எங்க நின்று சுருட்டினான், இப்படி எல்லாம் கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் கேள்வியெல்லாம் வந்து அடுத்த பாட்டில் சொல்லுங்க. பகுத்தறிவு யோசிக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த கேள்வி உங்களுக்கு தோணுற மாதிரி தோணும், நம்ம பார்க்குறவங்களுக்கு தோணும். எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய இணையறிவு நாள் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிட்டு விடைபிடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.